ஹலோ ரிபன், வெல்கம் பேக் டு தமிழ் பாய் சேனல். இன்னைக்கு நான் அரண்மனை படத்தோட 4வது பாகத்தின் கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்லுவேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கிங்க, பிடிக்காததை இந்த காதல வாங்கி அந்த காதல தள்ளிடுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இன்னைக்கான வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் சொல்ற நேரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கீழே இருக்க லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. அதோட நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். நம்ம ஷோக்குள்ள போலாம். அரண்மனை படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு கிராமத்துல வக்கீலா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி ஒரு பையனை கூட்டிட்டு போய் வேறு ஊர்ல கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க இருந்தாலும் தான் தங்கச்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்க அண்ணனுக்கு திடீர்னு தன்னோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இதை கேட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு பதத்தத்தோட போய் பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப தங்கச்சியோட மூத்த பொண்ணு படுத்த படுக்கையா இருக்காங்க. என்னன்னா கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களுக்கு தள்ள அடிபட்டுட்டு அப்படின்ற மாதிரி படத்தோட ஹீரோன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது அந்த தங்கச்சிக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கான். அந்த தங்கச்சியோட தாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அது என்னன்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு படத்தோட ஹீரோ ஊருக்குள்ள துப்பு துளக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கலப்புறப்ப படத்தோட ஹீரோக்கு கேட்கப்பட்ட திடுக்கிடும் தகவல் கிடைக்குது. இதெல்லாத்தையும் வச்சு தான் தங்கச்சியோட சாவுக்கு நீதி தேடாரா இல்ல அப்படின்றதான் அரண்மனை படத்தோட மீதி கதை. மற்ற பாகங்களை கம்பேர் பண்றப்ப இந்த பாகம் ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஷுவல் எஃபெக்டா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. கண்டிப்பா சொல்ல போனா ஹிப்ஹாப் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரசிக்கும்படி இருக்கு. ஆனா பாட்டு அப்படி கிடையாது. அந்த கிளைமேக்ஸ்ல வர சாமி பாட்டை தவிர மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுமார் தான். அப்புறமேட்டு இந்த படத்தோட காமெடி கேரக்டர்ஸ் வச்சு பாக்குறப்ப யோகி பாபு இருக்காரு, பிடிவி கணேஷ் இருக்காரு, லலிதா சீசா இருக்காரு, அப்புறம் வழக்கம் போல கோவிசலா மேம் இருக்காங்க. இவங்களாம் இந்த படத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறப்ப இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் தரமான செய்கை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா டெல்லி கணேஷ் ஸ்டார்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. இப்படியே வந்து படம் நல்ல சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. பட் படத்துல எனக்கு ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா, சுந்தர்னா நீ வந்து படத்துல டைரக்டரா இருக்க, கேரக்டர்ஸ் மாத்திர நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ற, ஆனா பேரு மட்டும் ஒரே பேர் வச்சிருக்கேன். ஏன்னா நீ ரவி, செல்வி, முரளி இந்த பேரை விட்ட வேற பேரே மாத்த மாட்டேற. சோ இந்த பேரை கொஞ்சம் பார்த்து நான் அடுத்த பாகத்துலயாச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 5க்கு ஒரு 3.5 ஸ்டார் கொடுக்கலாம். சோ டிசப்பாயிண்டடே கிடையாது. ஏன்னா கிராபிக்ஸா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படத்தை வேற லெவலுக்கு பூஸ்ட் பண்ணிருக்க அப்படின்லாம். அப்புறமேட்டு இன்னொரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒருத்தனோட ரிவ்யூ பார்த்துட்டு போனேன். அவன் என்னடானா ஏதோ தனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்ல வரேன்னா, அவனுக்கு கீழே கமெண்ட்ல வந்து சில பேர் வந்து அப்படிதான் தலைவா இப்படிதான் தலைவான்ட்டு அவனை தலைவனா பாக்குறீங்க. தலைவனை வந்து தரையில தேடுங்க, திரையிலையோ இந்த மாதிரி செல்லியோ தேடாதீங்க. ஓகேங்களா? நான் யாரை சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அது யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அவரோட ரசிகர்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பேசுறேன். நான் சொன்ன மாதிரி தான் என்னோட நேரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அப்படியே பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டாடா, பை பை.